வேலு சலீன் கடை திருடத்தை விட்டு சலீன் கடை ஆரம்பிச்சுக்கிறேன். ரஜினி கட்டிங் வேணுமா ரஜினி கட்டிங்குது, விஜய் கட்டிங் வேணுமா விஜய் கட்டிங்குது, கமல் கட்டிங் வேணுமா கமல் கட்டிங்குது, எல்லா கட்டிங்கும் இருக்குது. எல்லா கட்டிங்கும் இருக்குதா? அப்ப சோடா தண்ணி கலக்காம ராவா ஒரு கட்டிங் கொடு. கீழே வயா நீனா ஒயின்சப்பா தண்ணி கலக்காத சோடா கலக்காத ராவா கொடுக்குறதுக்கா? யோ நீதாயா எல்லா கட்டிங்கும் இருக்குது வா தரேன் அப்படின்னா. கசமானா நான் ஹேர் கட்டிங் சொன்னேன்டா. ஓ ஹேர் கட்டிங்கா? அக்கல்ல நிறைய ஹேர் இருக்கு, ரஜினி சைட்ல கட் பண்ண. ஹேய் ஹேர் கட்டிங்ட்டு அக்கல் தூக்குற, அக்கல்ல சேவிங் பண்றான். யோ அதுவும் ஹேர் தானே, கட் பண்ண. இதுல என்ன இருக்க? ஏய் நான் முதல் கடை வச்சுக்கிறேன், திருடு தொழிலாம் விட்டுட்டு நீ அது வரைக்கும் வந்ததான் அக்கல் தூக்குறியா? ஏய் கடை விளங்குமாடா. என்னை பாரு யோகம் வருன்னு கல்லு போட்டோ வாங்கி வையா, கடை ஓகோன்னு வந்து நீ எங்கேயோ போயிடுவ. 2025டா இன்னும் அதையே நினைச்சுக்கிறீங்களா? எங்கிருந்துடா நீங்க திருந்துவீங்க? உட்காரா உனக்கு என்ன கட்டிங் கூட நான் வெட்டுறேன். யோ எனக்கு முந்தானை முடிச்சு பாக்யராஜ கட்டிங் போறியா? டேய் என்னடா இந்த காலத்துல முந்தானை முடிச்சு பாக்யராஜ் கட்டிங் கேக்குறேன்? யோ காரணம் இல்லாமலாம் நான் எதுவும் கேட்கலையா. அந்த படத்துல ஒரு டீச்சர் ஒண்ணு கும்முன்னு வரும்ல, வா வா பாத்தியாரே வா வண்டி கோதி என் கொஞ்சிங்கிலி உன் இஷ்டப்படி என்ன கட்டி பூரி. அந்த மாரி டீச்சரு எங்க ஸ்கூலுக்கும் வரணும், அதை கரெக்ட் பண்ணும். கூடிய அந்த கிராமத்துல ஊர்வசி மாரி ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ணும். அதுக்கு தானே இந்த கட்டிங் கேட்கறேன். டேய் நீ பலே ஆள்டா. நீ பாக்யராஜின் கட்டிங் கேட்கும் போதே எனக்கு சந்தேகம் தான், நீ பல்லா கில்லடியா இருப்ப. யோ இப்ப என்னையா அந்த கட்டிங் போட முடியுமா முடியாதா? டேய் அது மாதிரி கட்டிங் நான் போடுறேன்டா. அது மாதிரி டீச்சர் வேலைன்னா என்ன பண்ணுவா? வாய வைக்காதியா, நான் தான் சரியா படிக்காம அந்த ஸ்கூல்ல பியூன் வேலை பாக்குறேன். எனக்கு வர போற பொண்டாட்டது அந்த டீச்சர் மாதிரி அழகா இருக்குனியா, படிச்சு இருக்குனியா. ஓ நீ பியூனா? நீ ஒரு பொண்டாட்டில தான் இன்னொரு பொண்டாட்டி வர கேக்குதா? அது பத்தாதுன்னு ஊர் வச்சு மாதிரி கேக்குதா? கோணி வச்சு மாதிரி இருந்துக்கினே. டேய் ஊர்ல எத்தனையோ கடை இருக்குது, அதெல்லாம் விட்டு திட்டு போய் வாண்ட வந்தேன் பாரு. டேய் ஜோதல யார பத்தி திட்டு போயான்றா? உன்னைய பார்த்தாயா சொல்றேன், இந்த கத்திரிக்கோழி சீப்புலாம் நீ தான் திட்டு தான் வந்திருப்பேன். டேய் திருடிட்டு வந்தனா தூங்கிட்டு வந்தேன்டா, வேஸ்டா போத. இதை வச்சா 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிதான்டா எடுத்துன்னு வந்தேன். வேலை அதுக்கு பேர் தான் வேலை திருட்டு. டேய் எத்தாந்து வித்தா தான்டா திருடு, எத்தாந்து நான் வேலை தானே செய்யறேன், அது திருடே கிடையாது. இப்ப என்ன பாக்யராஜ் கட்டி வெட்டிவே மாட்டியா? வெட்டண்டா. வெட்டிட்டு பிறகு எனக்கு பாக்யராஜ் கட்டிங் மாதிரியே இல்ல, சத்யராஜ் கட்டிங் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுந்து போயிட்டுனா காசு யாரு கொடுப்பாங்க? முதல்ல 100 ரூபாய் கொடு, நான் வெட்டுறேன். 100 ரூபா பாக்யராஜ் மாதிரி நல்லா வெட்டி விடு. ஓகே பாக்யராஜ் மாதிரியே வெட்டிடுறேன். சீக்கிரம் வெட்டு, பொண்ணு பார்க்க போக வேணாமா? என்ன இது இந்த நாத்து துணி துவைக்க மாட்டியா? அது துணிக்காரங்க தான் கேட்கணும். எது துணிக்காரன் கேட்கணுமா? யோ ஏதா இந்த துணி? ஏய் சுருக்கட்டுல குட்டி விரிச்சு போடுவாங்க காசு போடுறதுக்கு. காசு போட்டு ஆச்சு, நான் சுத்தி எடுத்துன்னு நான் வந்துட்டேன் வெளியே. எதோ பொண்ணு மேல போட்டு துணியா? அதான் பொண்ணை விளையாடிதா? முதல்ல எல்லாம் கல்வியா? டேடே கேட்டா வாக்காசி போட்டு குட்டுடா, ராசியான குட்டுடா. யாருக்குன்னா கிடைக்குமா அது? ஏன் கிடைக்காத? சுடுகாட்டுக்கு போனா நிறைய கிடைக்கும், அதுக்கு நீ ஏன் இந்த துணியா போடுவா? ஏய் சும்மா கத்திக்கிறா நீ கொடுக்குற துட்டுக்கு. யோ செண்டு கிண்டு எதுவுமே இல்லையா? நாட்டை வாங்க முடியலையா? மரிகொண்ட சண்டுக்கு இது ஓணுமா? மரிகொண்ட சண்டா சரியா அடியா? அதுவும் பொணத்துக்கு போட்ட சண்டு தாங்குது, பரவாயில்லையா? யோ என்னையா சொல்ற? இந்த கத்திரிக்கோளாவது அதுவும் பொணத்துல இருந்து தான் திருப்பி வந்தியா? அதெல்லாம் இல்ல சவுண்ட் கல்ல திருடந்து. ஐயோ சுடுகாடு வேற பக்கத்துல இருக்குது, தெரியாம வண்டி உக்காந்துட்டுமே. யோ சீக்கிரம் வெட்டி விடியா, நான் போறேன். வெட்ட தேவல நீ செத்தா நாளைக்கு போனோம், பக்கத்துல இருக்குது உன் அதிர்ஷ்டம். என்னடா என்னமா? யோ நீ எதுவும் பேசாம வெட்டியா? சரிப்பா சரிப்பா பேசாமையே வெட்டுறேன், மூச்சே விடக்கூடாது. யோ முடி சிக்கு பிடிச்சிக்கிட்ட பார்த்து பொறுமையா. யோ இழுக்காதா இழுக்காத. டேய் எப்படா நீ என்ன தரணும், ஒரே சிக்காகுது. எங்கிருந்துடா நல்லா வரும் பாக்யராஜ் மாதிரியா? யோ சிக்கா இருந்தா தண்ணி கிண்ணி போட்டு வெட்டியா? சுடுகாடுக்கு பக்கத்துல எங்கடாக்குது தண்ணியா? சரி ஆபத்துக்கு பரவாயில்ல. யோ பார்த்து ஸ்ப்ரே பண்ணியா? இன்னையா ஸ்ப்ரே தண்ணி கூட இந்த நாட்டம் ஆகுது. ரவுண்டு பாக்கு போட்டுதுண்டா, அந்த வாசனைடா. எது பாக்கு போட்டீங்கயா? யோ என்ன சொல்ற? சரி அதை விடு. பாக்யராஜ் மாதிரி கிரியா பார், வெட்டியாச்சு. யோ என்னையா பாக்யராஜ் மாதிரி வெட்ட சொன்னா ஜனகராஜ் மாதிரி வெட்டி இருக்க? எல்லாம் நீ குத்த துட்டு சரியா போச்சு, போடா கை தையந்து. யோ இதை வச்சுட்டு நான் எப்படியா டீச்சரை கரெக்ட் பண்றது? என்னையா காசு இல்லை போயா, இதுக்கு மேல உன் கடைக்கே நான் வரமாட்டேன். அதை எவனா கட் பண்ணிக்குவான், நீ போய் பீன் வேலை பாடுறா போடா. பெரியவரா பெரியவரா
சரி மங்க நீ 25 வயசு பொண்ணு என்னை பார்த்து பெரியவர்னு கேட்குற மூஞ்ச பற்றி அவளுக்கு பேர் ஸ்டைல் பண்ணணும் பண்ணுவீங்களா? ப்பு, இதெல்லாம் ஒரு பேசி உனக்கு பேச்சு வேலை பண்ணுவாங்களா? சபை பேர் ஸ்டைல் பண்ண தெரியாத சரியான வில்லேஜ் ஆட்டுங்குது நீ. நம்ம டவுனு என்ன வில்லேஜ்ன்ற நீ எந்த ஊரு நீ? இங்கதான் பக்கத்துல கர்நாடகா தான். ஆட அந்த ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது வண்டியும் கிடையாது, நீ பேஸ் பண்ண வந்துட்டியா? யோ உனக்கு தெரியுமா தெரியாதாயா? எனக்கு தெரியுமா தெரியும், நான் பண்ணாத பேசல. நீ காசை கொடு. எவ்வளோயா? 200 இருக்குதா? பண்ணி விட்டுனா சின்ன பொண்ணு மாதிரி தெரியும். இப்ப மட்டும் நான் கேள்வி மாரி ஆகிறேன், நானும் சின்ன பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். சின்ன பொண்ணு மாதிரி இருக்குதியா? பேரம் பேத்திலாம் கல்யாணம் ஆயிப்போல? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. என் பேரனுக்கு ஆகல, பேத்திக்கு தான் ஆகிது கல்யாணம். சரியா, காசை கொடு, நான் ஆரம்பிச்சிடுறேன். இந்தாப்பா 200 ரூபாய். நல்ல பேசல் பண்ணா பண்றேன் கண்ணை மூடு. கண்ணை முன்னுமா? நான் எதிரியா கண்ணை முன்னா? பேசில் பண்ணும்போது கண்ணு எரியும், கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடினா அப்படியே ஏறியா, நான் போய் அந்த மருந்து எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போதான் பணத்தை எரிச்சிக்கிறாங்க, சாம்பல் சூப்பராக தான் இருக்குது. சரி பூச்சிட்டு வேண்டித்தான். கண்ணை மூடிக்குமா? கண்ணை மூடிக்கிந்தாயா இருக்கேன். சட்னி பேசல் பண்ணியா? கண்ணை திறக்காத, எரியும். பேச்சில கேது உனக்கு. யோ என்னையா சுடுது பவுடரு? சுருக்காட்டுல இருந்து எடுத்துன்னு வந்தல, அதான் சுடுது. என்னையா சுருக்காட்டுல இருந்து எடுத்துன்னு வந்தது? என்னையா தடவுனா? இந்த பாரு சாம்பல். ஆனா பாவி பொனையாச்சு சாம்பல மூஞ்சில பூசுவா. இரு உன ஊர்ல சொல்லி உதவாக வைக்கிறேன். போய் சொல்லு வந்து கீச்சிடுவானா? பெரியவரான் பெரியவர். நம்ம குமரிய என்ன பெரியவர்ன்றான். ப்ரோ ஹேர் கட்டிங்கா பண்றீங்க? ஆமாம் ப்ரோ, ஹேர் கட்டிங் தான் பண்றான். வா உக்காரு. ப்ரோ மஜாவா பண்ணு ப்ரோ, இல்ல சிக்கன் ஆயிடும். சிக்கன் ஆயிடுமா? என்ன ப்ரோ ஊட்ட கோயம்பு வச்சு சீக்கிரம் வர சொன்னாங்க என்ன ப்ரோ? ஐயா சிக்கன் கொடுக்காத ப்ரோ. நான் எங்க ப்ரோ சிக்கன் கொடுக்க போறேன்? நான் கறி கறியா வச்சுக்கிறேன். அத விடு ப்ரோ, கட்டிங் பண்ணி சைடுல கோடு போட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ தலையில கோடு போட சொல்ற? தல அதான் தல ட்ரெண்டிங், கோடு போட்டு ஃபயர் அடிச்சு விடு தல. ஃபயர் அடிச்சு விடுவா? ஏன் ப்ரோ விவசாயம் பண்ண போறே என்ன? ப்ரோ ஃபயர் ப்ரோ ஃபயர். தலைய கொளுத்தி விட்டு கட் பண்ணு ப்ரோ. என்ன ப்ரோ கொளுத்தி விடுன்ற? போலீஸ் கேஸ் ஆயிடு போகுது ப்ரோ. ப்ரோ பயப்படாம கழுத்து ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் சொல்லிட்ட? அப்ப நான் கொளுத்திட வேண்டியதுதான் ப்ரோ. நான் கொளுத்துறதுக்கு முன்னாடி காசு கொடுத்துரு ப்ரோ. நீ அப்புறம் இருப்பியோ இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. ப்ரோ நான் கடைக்கு வந்தோனே உனக்கு ஜிபே பண்றேன் ப்ரோ. திருட்டு வேலை தானே ப்ரோ. ரைட்டு, அதான் முன்கூட்டி சொல்லிட்டேன். தலைய நேரம் வச்சு உட்காரு ப்ரோ. கண்ணை முடிக்க ப்ரோ. என்ன ப்ரோ கெமிக்கல் வர அதிகமா இருக்குது? அதெல்லாம் அப்படித்தான் ப்ரோ, அதெல்லாம் கண்டுக்காது ப்ரோ. பெட்ரோல் ஊற்றியாச்சு, கொளுத்திட வேண்டியதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் தண்ணி எப்படி ஏறியா? அதான் கொஞ்சம் பெட்ரோல் தெளிச்சா. அதை ஸ்ப்ரே பண்ணி தான் ஏறிக்கணும். நீ தான் பெட்ரோல் ஊத்தி ஏறிக்கிற. ஆளை கொளுத்திர போல போயா. ப்ரோ இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.